Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டடி பிளான் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் சிஏ குரூப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் குரூப் ஓடுது. ஸோ ஃபஸ்ட்டு போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழில் இயல் 1, 2, 3. ஸோ புதுசாக நம்ம குவார்ட்டர்லிக்கு ஆட் ஆகக்கூடிய இயல் வந்து 3. இங்கிலீஷ்லையும் அந்த சேம் திங் 3 யூனிட்ஸ், அதில் 3rd யூனிட் நியூவாக வந்து நம்ம குவார்ட்டர்லிக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நியூவாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய யூனிட்டுக்கு 2 டேஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் மிட்டம்க்கு ப்ரிப்பேர் பண்ணதுனால இதுக்கு 1 டே அந்த மாதிரி அலாட் பண்ணியிருக்கோம். காமர்ஸ் சாப்டர் 1 to 20 ஓகேங்களா. இதில் ஆல்ரெடி 1 to 10 நம்ம ஃபஸ்ட் மிட்டம்க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ரிமைனிங் 10 வந்து நம்ம நியூவாக வந்து படிக்கக்கூடிய சாப்டர்ஸ். அக்கௌண்ட்ஸ்லேயும் 1 to 8 யூனிட்ஸ் இருக்குது. அதில் 5 யூனிட்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு படித்தது. அடுத்தது 6, 7, 8 பார்த்திங்கன்னா அது வந்து நியூவாக இன்ட்ரடியூஸ் ஆகக்கூடிய யூனிட்ஸ். எக்கனாமிக்ஸ் வந்து 8 சாப்டர்ஸ், இதில் 3 சாப்டர்ஸ் நியூ சாப்டர்ஸ். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 10, அதில் 6 பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் மிட்டம் சாப்டர்ஸ், ரிமைனிங் இருக்கக்கூடியது 4. ஸோ நம்ம இது எல்லாத்துக்குமே 2 டேஸ் கொடுத்துருக்கோம். ஈவன் அது பழசாக இருக்கட்டும், அதாவது ஃபஸ்ட் மிட்டம்க்கு ப்ரிப்பேர் பண்ண சாப்டர்ஸாக இருக்கட்டும், நியூவாக இன்ட்ரடியூஸ் ஆகிற சாப்டர்ஸாக இருக்கட்டும். அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு யூனிட்டுக்குமே 3 டேஸ் அலாட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இப்போ வந்து நம்ம போர்ஷன்ஸ் பார்த்துட்டோம். நம்ம இன்றைக்கி அதாவது ஜூலை 27 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஜூலை 27 தமிழ் காமர்ஸ் ஓகேங்களா. தமிழ் வந்து இயல் 1 இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறீங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் போர்ஷன். மேம் எங்களுக்கு இந்த வீக் தான் வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஃபஸ்ட்டு மிட்டம் நடந்துகிட்ருக்கு, ஸோ இந்த வீக்கெண்டு ஃப்ரைடே தான் முடியுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்கெல்லாம் என்னென்னா, நான் வந்து இப்போ நான் கொடுக்குற இந்த ஸ்டடி பிளான் வந்து அவங்களுக்கும் சேர்த்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். வை பிகாஸ் நம்ம வந்து இப்போது இருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் 10 அந்த மாதிரி தான் நம்ம வந்து பிளான் ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படின்னா இன் பிட்வீன் தட் இப்போது நம்ம இந்த வீக் முடித்தாலுமே அடுத்து உங்களுக்கு வந்து போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணி நடத்துகிறாங்க, லெசன்ஸ்லாம் நடத்திட்டுருப்பாங்க. ஆல்ரெடி முடித்தவங்களுக்கும் இப்போ லெசன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 பேருக்குமே இன் பிட்வீனில் வந்து ஆகஸ்ட் 10 போல் ஸ்டார்ட் பண்ணோன்னா அதுக்குள்ளே நீங்கள் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு மிட்டம் போர்ஷன்ஸை ஒரு 25 to 50% வந்து ரிவிஷன் முடிச்சிருவோம். அதுக்கு அடுத்தது நியூவாக எடுத்துகிட்டு இருக்க சாப்டர்ஸை ஆகஸ்ட் 7 போல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு மிட்டம் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாருக்குமே ஆப்டான ஸ்டடி பிளானாக தான் இருக்கும். அதனால் மேம் எங்களுக்கு இப்போ தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அந்த எந்த ஒரு இதுவும் வேண்டாம். ஸோ நீங்கள் இந்த ஸ்டடி பிளானை தாராளமாக உங்களோட ஃபஸ்ட் மிட்டம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அழகாக இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஜூலை 27 முடித்தவங்களும் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. தமிழ் இயல் 1 காமர்ஸில் வந்து சாப்டர் 1. ஜூலை 28 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் காமர்ஸ், இங்கிலீஷில் யூனிட் 1 அண்ட் தென் காமர்ஸ் வந்து சாப்டர் 1. ஸோ 2 டேஸ் காமர்ஸ்க்கு கொடுத்துருக்கோம் நம்ம. அடுத்தது ஜூலை 29 அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 அக்கௌண்ட்ஸ்க்கு தாராளமாக கொடுத்துருக்கோம். 3 டேஸ் அலாட் பண்ணியிருக்கோம். காமர்ஸ் சாப்டர் 2. ஜூலை 30 பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸும் காமர்ஸும், அக்கௌண்ட்ஸில் யூனிட் 1 காமர்ஸ் சாப்டர் 2. ஜூலை 31 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் சாப்டர் 1, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 1. ஆகஸ்ட் 1 பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாப்டர் 1, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 2. இது மட்டும் நம்ம வந்து எக்கனாமிக்ஸில் ரிமைனிங் இருக்கும், அதாவது நியூவாக ஆட் ஆகக்கூடிய சாப்டர்ஸில் மட்டும் 2 டேஸ் கொடுத்துருப்போம். பழைய ஃபஸ்ட் மிட்டம்க்கு 1 டே மட்டும் அலாட் பண்ணியிருப்போம். அடுத்து ஆகஸ்ட் 2 பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ், அக்கௌண்ட்ஸில் யூனிட் 1 காமர்ஸ் வந்து சாப்டர் 3. நம்ம வந்து எவ்ரி வீக்கெண்ட் இப்போ இந்த வீக்கான போர்ஷன் ஏதாவது ரிமைனிங் இருக்கா, இப்போ இதில் வந்து ஏதாவது பெண்டிங் இருக்குது இன்னும் முடிக்க முடியல இந்த வீக்குள்ளே அப்படின்னா அதை வந்து ஆகஸ்ட் 2 அந்த வீக்கெண்ட் வருது இல்லைங்களா, அந்த வீக்கெண்டில் அந்த வீக்கான போர்ஷனில் ஏதாவது பெண்டிங் இருந்தால் அன்றைக்கி கொஞ்சம் வந்து சிரமம் பார்க்காம கொஞ்சம் முடிச்சிருங்க, சரிங்களா. ஸோ கஷ்டம்தான், பட் அந்தந்த வீக்கில் முடிச்சிட்டிங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் வந்து எக்ஸாம் அப்போ ஜாஸ்தி போர்ஷன்ஸ் வச்சு டம்ப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சஃபகேட் ஆக வேண்டாம். பிகாஸ் ஐயோ இவ்வளோ போர்ஷன்ஸ் இருக்கே அப்படின்ற ஒரு ஃபியரே நமக்கு வந்து படிக்கிறத வந்து மைண்டில் வந்து அந்த ஒரு நர்வஸ்னஸ் வந்து சீக்கிரமாக ஐயோ நான் படிக்கிறேன் எனக்கு வந்து மனசில் பதிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருக்காமல் அப்பப்போ போர்ஷன் அப்பப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு நர்வஸ்னஸ் நமக்கு வேண்டாம், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். ஆகஸ்ட் 3 பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ், அக்கௌண்ட்ஸில் யூனிட் 2 காமர்ஸ் வந்து சாப்டர் 3. பிகாஸ் உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய அதாவது டியூஷன்ஸ் போகலாம், இல்லை ஸ்கூல் ஹோம் ஒர்க்ஸ் அதிகமாக இருக்கலாம். இன் பிட்வீனில் இது செல்ஃப் ஸ்டடியில் நீங்கள் இதை வந்து உங்களோட பிளானாக வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட பிளானை ப்ரொசீட் பண்ணும் போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் வந்து இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிக்க போகிறீங்க. எப்படின்னா ஈவினிங் ஒரு 1 hour, மார்னிங் ஒரு 1 சப்ஜெக்ட், அது ஒரு சப்ஜெக்ட் இப்போது ஒரு சப்ஜெக்ட் மார்னிங் அந்த மாதிரி அலாட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்கக்கூடியது எவ்ரி வீக்கெண்டில் அந்த போர்ஷன்ஸ் எதாவது கம்ப்ளீட் பண்ணலையோ அந்த எவ்ரி வீக்கெண்ட் முடிச்சிடுங்க. ஆகஸ்ட் 4 பார்த்திங்கன்னா
கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸும் எக்கனாமிக்ஸும். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில் சாப்டர் 2, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 3. ஆகஸ்ட் 5 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் எக்கனாமிக்ஸ், அதில் வந்து சாப்டர் 2 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில், எக்கனாமிக்ஸில் சாப்டர் 4. ஆகஸ்ட் 6 பார்த்தீங்கன்னா தமிழ் காமர்ஸ், தமிழில் இயல் 2, காமர்ஸ் வந்து சாப்டர் 4. ஆகஸ்ட் 7 இங்கிலீஷ் காமர்ஸ், இங்கிலீஷில் யூனிட் 2, காமர்ஸ் வந்து சாப்டர் 4. ஆகஸ்ட் 8 அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ், அக்கௌண்ட்ஸில் யூனிட் 2, காமர்ஸ் வந்து சாப்டர் 5. ஆகஸ்ட் 9 அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ், அக்கௌண்ட்ஸில் யூனிட் 2, காமர்ஸில் சாப்டர் 5. ஸோ ஒரு சாப்டருக்குமே நம்ம வந்து காமர்ஸ்க்கு 2 days கொடுத்துருக்கோம். ஆகஸ்ட் 10 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் சாப்டர் 3, எக்கனாமிக்ஸில் சாப்டர் 5. தென் ஆகஸ்ட் 11 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாப்டர் 7 அண்ட் தென் எக்கனாமிக்ஸ் சாப்டர் 6. ஆகஸ்ட் 12 பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸும் காமர்ஸும், அக்கௌண்ட்ஸ் வந்து யூனிட் 6, காமர்ஸ் வந்து சாப்டர் 6. ஆகஸ்ட் 13 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் தென் காமர்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில் சாப்டர் 7, காமர்ஸ் சாப்டர் 6. ஸோ 2 days. தென் ஆகஸ்ட் 14 பார்த்தீங்கன்னா தமிழ் இயல் 3, காமர்ஸ் சாப்டர் 11. ஸோ இயல் 3க்கு நம்ம 2 days கொடுத்துருப்போம், காமர்ஸ் சாப்டர் 11. ஆகஸ்ட் 15 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் காமர்ஸ், இங்கிலீஷ் யூனிட் 3 அண்ட் தென் காமர்ஸ் சாப்டர் 11. ஆகஸ்ட் 16 அக்கௌண்ட்ஸும் காமர்ஸும், அக்கௌண்ட்ஸில் யூனிட் 6, காமர்ஸ் சாப்டர் 12. ஸோ இது சண்டே, இந்த வீக்கெண்டு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீக்கில், அதாவது அந்த வீக்கில் என்ன ரிமைனிங் இருக்கோ அதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆகஸ்ட் 17 அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ் வந்து யூனிட் 6 அண்ட் தென் காமர்ஸ் சாப்டர் 12. ஆகஸ்ட் 18 பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸும் எக்கனாமிக்ஸும், அக்கௌண்ட்ஸ் வந்து யூனிட் 7 அண்ட் தென் எக்கனாமிக்ஸ் சாப்டர் 6. ஆகஸ்ட் 19 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸும் காமர்ஸும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில் சாப்டர் 8, காமர்ஸ் வந்து சாப்டர் 13. தென் ஆகஸ்ட் 20 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் காமர்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில் சாப்டர் 8. ஸோ நியூவாக ஆட் ஆகக்கூடிய சாப்டர்ஸ்க்கு 2 days இல்லையா, சாப்டர் 8 2 days, காமர்ஸ் வந்து சாப்டர் 13. தென் ஆகஸ்ட் 21 இதில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் தென் காமர்ஸ் சாப்டர் 9, காமர்ஸில் சாப்டர் 14. ஆகஸ்ட் 22 பார்த்தீங்கன்னா தமிழ் காமர்ஸ். ஸோ ஆல்ரெடி இயல் 3 ஒரு நாள் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம், இப்போ இது வந்து செகண்ட் டே கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் இயல் 3. ஸோ இங்கே லாங்குவேஜ் வந்து ஆகஸ்ட் 22 நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடுறோம், காமர்ஸ் சாப்டர் 14. ஆகஸ்ட் 23 இங்கிலீஷ் காமர்ஸ், இங்கிலீஷ் வந்து யூனிட் 3, காமர்ஸ் வந்து சாப்டர் 15. தென் ஆகஸ்ட் 24 அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ், அக்கௌண்ட்ஸில் யூனிட் 7, காமர்ஸ் வந்து சாப்டர் 15. ஆகஸ்ட் 25 அக்கௌண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸில் யூனிட் 7, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 7. தென் ஆகஸ்ட் 26 அக்கௌண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸில் யூனிட் 8, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 7. ஆகஸ்ட் 27 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில் சாப்டர் 9, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 8. ஆகஸ்ட் 28 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், அடுத்து காமர்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில் சாப்டர் 10, காமர்ஸ் வந்து சாப்டர் 16. தென் ஆகஸ்ட் 29 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் தென் காமர்ஸ் சாப்டர் 10 அண்ட் தென் காமர்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்டர் 16. ஆகஸ்ட் 30 பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸும் காமர்ஸும், அக்கௌண்ட்ஸில் யூனிட் 8, காமர்ஸ் சாப்டர் 17. ஆகஸ்ட் 31 அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ், அக்கௌண்ட்ஸில் யூனிட் 8 அண்ட் தென் காமர்ஸ் சாப்டர் 17. ஸோ 2 days. செப்டம்பர் 1 பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் யூனிட் 3. ஸோ இந்த யூனிட் 3 வந்து 3 days, அதாவது 3 days நம்ம வந்து ஒரு யூனிட்டுக்குமே அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும், காமர்ஸ் சாப்டர் 18. செப்டம்பர் 2 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் காமர்ஸ் சாப்டர் 3, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்லையும் காமர்ஸில் சாப்டர் 18. செப்டம்பர் 3 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் காமர்ஸ், அதில் சாப்டர் 4ம் சாப்டர் 19 காமர்ஸோடது. செப்டம்பர் 4ல் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாப்டர் 4, காமர்ஸ் வந்து சாப்டர் 19. செப்டம்பர் 5 அக்கௌண்ட்ஸ் அண்ட் தென் எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸில் யூனிட் 3, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 8. ஸோ இது எல்லாமே ஒரு கேலண்டர்லேயோ ரஃப் நோட் புக்லேயோ எழுதிக்கோங்க. ஸோ டே பை டே அதை கம்ப்ளீட் பண்ண உடனே அதை வந்து ஒரு டிக் போட்டுக்கோங்க. செப்டம்பர் 6 பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸும் காமர்ஸும், அக்கௌண்ட்ஸ் வந்து யூனிட் 3, காமர்ஸ் வந்து சாப்டர் 20. செப்டம்பர் 7 அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ், அக்கௌண்ட்ஸில் யூனிட் 4, காமர்ஸ் வந்து சாப்டர் 20. செப்டம்பர் 8 பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் தென் காமர்ஸ், யூனிட் 4 அக்கௌண்ட்ஸில், காமர்ஸ் வந்து சாப்டர் 7. செப்டம்பர் 9 அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ், அக்கௌண்ட்ஸில் யூனிட் 4, காமர்ஸ் வந்து சாப்டர் 7. ஸோ இன் பிட்வீன் அந்த வீக்கெண்டில் வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா நம்ம எவ்ரி வீக்கெண்ட் யூனிட் டெஸ்ட் மாதிரி நம்ம மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு எழுத டைம் இல்லைனாலும் ஓரளவாவது ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம், புக்கில் மார்க் பண்ணிவிட்டு கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ஸ்டடி பிளான் முடிஞ்ச உடனே நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷினும் புக் பேக்
கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி அந்த லெசன்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அதை உடனே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். September 10 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் காமர்ஸ் இல்லையா, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில் சாப்டர் 5, காமர்ஸ் சாப்டர் 8. September 11 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் தென் காமர்ஸ், இதில் சாப்டர் 6, காமர்ஸில் சாப்டர் 8. September 12 பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸில் யூனிட் 5, காமர்ஸில் சாப்டர் 9. September 13 accounts unit 5 and then commerce chapter 9. September 14 accounts commerce, accountsல unit 5, commerce chapter 10. September 15 computer applications commerce, computer applicationsல chapter 6 commerceல chapter 10. சரிங்களா? ஸோ இது September 15ஓட நம்ம மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணிட்டோம். லாங்குவேஜ் எல்லாம் பிஃபோராகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒன்றுத்துக்குமே 2 days. சப்போஸ் நான் வந்து இந்த நாளில் முடிச்சிட்டேன், அந்த சப்ஜெக்டை முடிச்சிட்டேன்னா அடுத்த நாள் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எனக்கு வந்து தெரியும் ஈஸி அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் தான் அப்படியே பிஃபோராக, ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணலாம், மாடல் கொஷின் பேப்பர்லாம் கேதர் பண்ணி. சரிங்களா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.